ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் குமார். வெல்கம் டு அவர் சேனல். புதையலை வெளியில் தேடாத. இந்த டைட்டிலை பார்த்து உள்ளே வந்த உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குருட்டுத்தனமான ஆசை இருக்கும். அது என்னதுன்னா, நமக்கும் எங்கேயாவது புதையல் தட்டுப்படாதா, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாதா அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் நாம் நினச்ச மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம வாழ்க்கையும் எல்லா நாள் மாதிரி சாதாரண நாளாக போயிருக்கும். ஏதோ உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு ஒரு புதையலோட வரைபடத்தால் உங்கள் கையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த புதையல் இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்குது. அதை எடுக்க பல கடினமான பாதைகளையும் அடர்ந்த ஆள் உரம் வச்ச காடுகளையும் கடந்து போய் தான் எடுக்க முடியும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தினமும் 5க்கும் 10க்கும் உழைக்கிறவங்க கிட்ட இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்தால் சும்மா விடுவீங்களா? விடவே மாட்டோம். அப்படி தானே சொல்லுவோம். அந்த புதையலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அதை சமாளிக்க தயாராவீங்க, அப்படி தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராதா அப்படின்னு புலம்புனோம். இப்போ ஒரு புதையல் இந்த கஷ்டமான இடத்துல இருக்குது, அதை எடுத்தால் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது நமக்குள்ளே ஏதோ ஒரு புத்வேகம் கிடைக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பேரோட வாழ்க்கை எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்கிறத மட்டுமே குறிக்கோளை வச்சு வாழ்கிறதால தான் உங்களோட வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் ரொம்ப மந்தமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்கள் கைக்கு எட்ட மாட்டேங்குது. நான் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்க. இந்த வீடியோ மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா அது இந்த வீடியோவோட வெற்றின்னு நான் சொல்லுவேன். வாங்க, அது என்ன புதையல்னு தெரிஞ்சுக்கலாம். அளவற்ற செல்வங்கள் உங்கள் கைக்கட்டும் தூரத்தில் தான் இருக்குது. அதை அடைய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனக்கண்ணை திறந்து உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் மாபெரும் புதையல் களஞ்சியங்களை தரிசிப்பது தான். அந்த புதையல் களஞ்சியத்திலிருந்து தான் உங்களுக்கு தேவையான புகழ், சந்தோஷம், சுதந்திரமான வாழ்க்கை அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த களஞ்சியம் எல்லா மனுஷங்களுக்குள்ளும் இருக்க தான் செய்யுது. இதை அறியாத ஜனங்கள் தான் தன்னோட பலம் என்னன்னு தெரியாமல் அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. நீ சொல்கிறது புரியலை, கொஞ்சம் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்கிறேன். ஒரு இரும்பு துண்டை எடுத்துக்கிடுவோம். அந்த இரும்பு துண்டில் காந்த விசை ஒன்று சேர்த்தா அந்த இரும்பு துண்டால் தன்னோட எடைக்கு 12 மடங்கு அதிக எடை உள்ள பொருளை தூக்க முடியும். அதுவே அந்த இரும்பு துண்டிலிருந்து அந்த காந்த விசையை நீக்கிட்டோம்னா அந்த இரும்பு துண்டால் ஒரு இறக கூட தூக்க முடியாது. இதே போல தான் 2 வகையான மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. காந்தம் இரும்பு துண்டை இருக்கிற மாதிரி கவர்ந்திருக்கும் ஈர்ப்பு சக்தியிலிருந்து தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் வாழ்கிற ஒரு வகை மக்களும், அதே சமயத்தில் வலுவிழந்தவர்களாக மனம் முழுவதும் பயத்தோடும் சந்தேக எண்ணங்களோடும் இப்படி செஞ்சால் என்னாகுமோ, அப்படி செஞ்சு தோத்துட்டா நம்ம வாழ்க்கை தலைகீழாக போயிருமே அப்படிங்கிற பயத்தோடும் சந்தேக எண்ணத்தோடும் இருக்கும் ஒரு வகை மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த 2 வகையான மக்களில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நீங்கள் அந்த 2வதாக சொன்ன மக்கள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நான் பின்னாடி சொல்ல போகிற 10 ரகசிய புதையலை கவனமாக கேளுங்க. அது உங்களுக்கு முதல் மக்கள் மாதிரி வாழ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதையலை நீங்கள் வெளியில் தேடி உங்கள் வாழ்க்கையை இழக்காதீங்க. புதையல் களஞ்சியம்னு சொல்லப்படுற சந்தோஷம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்குது. உங்கள் இதயத்தின் விருப்பத்திற்கான விடையை உங்களுக்குள்ளே தேடுங்க, வெளியில் தேடாதீங்க. அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. கடந்த காலத்தில் வாழ்ந்த மாபெரும் மனிதர்கள் தங்களுடைய ஆழ்மனதை தொடர்பு கொண்டு அதன் சக்தியை விடுவிக்கும் ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உங்களாலையும் அதை செய்ய முடியும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்கள் ஆழ்மனதிடம் தான் இருக்குது. அதை முதல்ல உணருங்க. தினமும் இதை செஞ்சு பாருங்கள். நான் இப்போ சொல்ல போகிறத உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போங்க. உங்கள் ஆழ்மனம் நீங்கள் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் உங்களை எழுப்பிவிடும். உங்கள் உடல் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கும் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் நைட்டு தூங்க போகும் முன்னாடி உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட ஒவ்வொரு நைட்டும் நான் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை ஊட்டுங்க. நமது ஆழ்மனம் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நோயில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். நமக்கு தூண்டப்படுகிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு விளைவு. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு சிறப்பான சொற்பொழிவை மேடையில் பேச போகிறீங்க, இல்லைனா ஒரு அற்புதமான நாடகத்தை நடித்து காட்ட போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி நீங்கள் எந்த செயலை செய்ய விரும்பினாலும் அந்த காரியத்தை உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட அன்பாகவும் உணர்வு பூர்வமாகவும் தெரிவிங்கள். அது உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றால் போல செயல்படும். ஆழ் மனசுக்கிட்ட எப்படி என்னோட விருப்பங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு தெரியலனா இதை முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு கப்பலை வழிநடத்தி செல்லும் கேப்டன் அப்படின்னு நினச்சிக்கோங்க.
நீங்கள் சரியான கட்டளையை கப்பல் கடலில் போகும்போது பயன்படுத்தணும். நீங்கள் சரியான கட்டளையை அழிக்க முடியலன்னு சொன்னால் கப்பல் சேதமடைந்து விடும். அதே போல தான் உங்கள் அனுபவங்களை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தும் உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவும் மனக்காட்சிகள் மூலமாகவும் சரியான கட்டளையை சொல்ல வேண்டும். நீங்கள் எப்போதும் உங்கள் சிந்தனையில் இதனை வாங்கக்கூடிய பண வசதி எனக்கு இல்லை, இதை என்னால் செய்ய முடியாது போன்ற வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. உங்கள் ஆழ்மனம் வார்த்தை பெறலாமல் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நம்பிக்கை இது உங்கள் மனதில் தோன்றும் ஒரு எண்ணமே. உங்களை பாதிக்கும் அல்லது உங்களை துன்புறுத்தும் பொருட்களின் மேல் நம்பிக்கையை வைக்காதீங்க. உங்கள் ஆழ்மனதின் சக்தி உங்களை குணப்படுத்த வல்லது, உத்வேகம் ஊட்ட வல்லது, பலப்படுத்த வல்லது, உன்னை வளமாக்க வல்லது அப்படின்னு நம்புங்க. நீங்கள் நம்புவது போலவே உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். 10வது ரகசியம், எண்ணங்களை மாற்றுங்கள். நீங்கள் பாசிட்டிவாக யோசித்தாலே போதும். எந்த கஷ்ட நேரத்திலும் நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க. உங்கள் நேர்மறையான எண்ணங்களால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.